இன்றைக்கி சண்டே யூஷுவல் நான் என்னோட சச்சும் எந்திரிச்சு எங்களோட குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் நேற்றுக்கு நைட்டு தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா 1:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்ட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் நேற்றுக்கே விலாக்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ ப்ளவுஸுக்கு 2 ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணணும், த்ரெட் டிசைன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சு. ஸோ நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன். ஸோ இன்றைக்கி சச்சு தான் எல்லா மேஜர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கின வைப்பரை யார் யூஸ் பண்ணுறதுன்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே நடந்துக்க மாட்டோம். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எப்போவுமே பிஹேவ் பண்ணுறோம். ஸோ அதுவும் ஒரு விதத்தில் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அண்டு ஃபைனலி எங்களோட ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். குக்கிங்கையும் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் லேட்டாக எழுந்திரிச்சதுனால என்னோடய ஃபேஸ் இன்றைக்குமே கொஞ்சம் வீங்கி போய் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி அகெயின் ஐஸ் மசாஜ் ஃபேஸுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஐஸ் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு ஃபேஸ் கொஞ்சம் எனக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தீங்க இந்த ஐஸ் மசாஜ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸில் பஃபினஸை ரெடியூஸ் பண்ணும், அண்ட் இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும், ப்ளட் சர்க்குலேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, அண்டு டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி எனக்கு கிளியராக தெரியல. ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க, வீக்லி 2 or 3 இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஸ்டோர் பண்ணி. அண்ட் அதுக்கப்புறம் இந்த 2 ப்ளவுஸையும் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ப்ளவுஸுக்கு தான் நேற்றுக்கு நைட்டு ஒர்க் பண்ணேன். ஸோ இது முடிகிறப்போ தான் 1:30 ஆயிடுச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் தான், வெல்வெட் மெட்டீரியல். ஸோ இதுக்கு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்குக்கும் ஸ்லீவ்ஸுக்கும். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவங்க சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க, ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அண்டு செகண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாட்டில் க்ரீன் தான். அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன், டிசைன் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுவுமே த்ரெட் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். அண்டு இதெல்லாம் முடிக்கிறப்போ தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன், பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ரீசன் என்னென்னா இன்னையோட வேல்யூவேஷன் முடியுது. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்தாகணும், அதனால தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்து, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம நமக்கு கொடுத்த ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த அவுட்ஃபிட் தான் வியர் பண்ண போகிறேன், இந்த சாரீ தான் வியர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த சாரியும் இந்த ரெடிமேட் ப்ளவுஸும் தான். ஸோ இதை தான் இன்றைக்கி நான் வியர் பண்ண போகிறேன். அண்ட் இன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் வேல்யூவேஷன். ஸோ அதுக்கப்புறம் ரெடி ஆயாச்சு. இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இது தான். ஸோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே. ஸோ சச்சுக்கு லீவு. எனக்கு வேல்யூவேஷன் இருந்ததுனால கண்டிப்பாக போய் தான் ஆகணும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஃபைனல் டே ஆனதுனால எதுவுமே பண்ண முடியலை. அண்ட் ஸோ சச்சு என்ன களியக்கவலையில் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. என்றைக்குமே என்ன களியக்கவலை ஆர் காலேஜ் பஸ் வரக்கூடிய அந்த ஸ்டாப்பில் சச்சு தான் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில நாட்கள் வர முடியாட்டி தான் நான் அவுட் பஸ் ஆர் ஆட்டோவில் போவேன். அண்ட் இன்றைக்கி எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய சச்சு என் கூடவே நின்னாங்க பஸ் வர்ற வரைக்கும். அண்ட் பஸ் ஏற்றி விட்டுட்டு தான் கிளம்புனாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பட் அவங்களுக்கு டெய்லி ஒர்க்குக்கு போகணும். ஸோ அதனால் அவங்களால இந்த மாதிரி என்னை பஸ் ஏற்றி விட முடியாது. பட் காலேஜ் பஸ்ஸுக்கு காலேஜ் பஸ் பக்கத்துலேயே கொண்டு விட்டுருவாங்க, ஏற்றி விட்டுட்டு தான் போவாங்க. அவுட் பஸ் இருக்கும்போது இந்த மாதிரி வெயிட் பண்ணி விட்டுட்டு போக முடியாது. அண்ட் இன்றைக்கி சண்டே ஆனதுனால என் கூடவே நின்னாங்க, நின்று பஸ் ஏற்றி விட்டுட்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நான் பார்த்திங்கன்னா களியக்கவலை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வெயிட் பண்ணி நின்னோம். அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி அண்ட் நாகர்கோவில் பஸ்ஸஸ் நின்றுச்சுன்னு அதில் ஏறலை. நான் கேஎஸ்ஆர்டிசிக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்துருச்சு. ஸோ எனக்கு கேஎஸ்ஆர்டிசியில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவுமே பிடிக்கும். ஃப்ரம் காலேஜ் டேஸ்லேருந்தே நான் அப்படி தான். அண்ட் அதுக்கப்புறம் டைரெக்ட் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் காலேஜுக்கு போயிருந்தோம், கோணம் காலேஜுக்கு. அண்ட் வேல்யூவேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரேக்கில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா வேறு காலேஜஸ்லேருந்து வந்திருக்காங்க. அண்டு எல்லாரையும் இந்த ஒரு டைம் தான் மீட் பண்ண முடியும். ஸோ அது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இவங்கள
அவளை பற்றி நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், என்னோடய பெஸ்டி அண்ட் என்னோடய ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நாங்கள் எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக பேசுவோம், எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவோம். அண்ட் மத்தியானம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே எங்களோட கேங்கே சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீக்கிரமாகவே வேல்யூவேஷன் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு மெமரிஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இருக்க வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக இருக்கணும், தேவையில்லாமல் மாறி மாறி பகைச்சிக்கக்கூடாது. ஸோ நாங்கள் எல்லாமே அப்படி தான். எங்களோட போர்டே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கலகலப்பாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் கோணத்தில் இருந்து பஸ் ஏறி அண்ணா பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தோம். அதுக்கு பக்கத்தில் ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அண்ட் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் திங்ஸ் வாங்கணும், எனக்கும் திங்ஸ் வாங்கணும், அதனால் ஷாப்பிங் போயிருந்தோம். அண்ட் இன்றைக்கி லாஸ்ட் டே கூட, அதனால் இன்னும் கொஞ்சம் சரி ஓகே நம்ம ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு களியக்கவளை பஸ்ஸில் ஏறிட்டேன். களியக்கவளை பஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் போயிடுச்சு, ரொம்பவுமே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் நான் யூஸ்வலி பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தூங்க மாட்டேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டயர்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என் பக்கத்தில் உட்காந்துருந்த பாட்டி அம்மாட்ட சொன்னேன், ஸ்டாப் வரும்போது என்னை எழுப்பி விட்டுருங்க அப்படின்ட்டு. அவங்க ஓகே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த தைரியத்தில் நான் நல்லா தூங்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்து ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. அண்டு நாளைக்கு காலேஜுக்கு போகணும், எங்கள் காலேஜுக்கு. ஸோ வேல்யூவேஷன் இன்னையோட முடிஞ்சிருச்சு. அண்ட் நாளைக்கு காலேஜுக்கு போகணும். ஸோ கேப்பே இல்லை, ஒரு நாள் கூட இல்லை. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் தூங்கி முழிச்சு பார்த்தா இன்னும் களியக்கவளை ரீச் ஆகவே இல்லை. ஸோ கஷ்டமாகவே இருந்துச்சு, ரொம்ப சோகமாகவும் இருந்தாச்சு. ஃபைனலி ஒரு வழியாக பார்த்திங்கன்னா களியக்கவளை வந்தாச்சு. அண்ட் களியக்கவளையிலேருந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிற ஒரு பஸ்ஸில் ஏறிட்டேன். சச்சுவோட பாட்டி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறதா சச்சு ஆஃப்டர்நூனே சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த இவ்வளோ நாளும் பார்த்திங்கன்னா சச்சுவோட பாட்டி சச்சுவோட அம்மா அப்பாவோட வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ என்னோடய மாமனார் மாமியாரோட வீட்டில் தான் இருந்தாங்க. அண்டு அங்கே பார்த்திங்கன்னா சச்சுவோட அண்ணனும் அவங்க ஃபேமிலி அந்த வீட்டில் தான் இருக்காங்க. என்னோடய மாமனாரும் மாமியாரும் பார்த்திங்கன்னா எங்களோட மேரேஜுக்கு அப்புறமா எங்கள் வீட்டில் தான் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் வீடு செப்பரேட்டாக வச்சுருக்கோம், எங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. பட் மார்னிங் ஈவினிங் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டியை பார்க்குறதுக்காக அங்கே போவாங்க, அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருந்தாங்க. அண்டு இங்கே என்னோடய சச்சியோட அம்மாவும் அப்பாவும் இங்கே நிற்கிறதுனால எனக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குட்டி பாப்பாவை அவங்க பார்த்துப்பாங்க, ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறது அண்டு திரும்ப இது கூட்டிகிட்டு வர்றது, ஃபுட்டு கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் பார்த்துப்பாங்க. பாட்டியம்மாவுக்கு பார்த்திங்கன்னா 95 இயர்ஸ் ஆயிடுச்சு. நேற்றுக்கு விழுந்தாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஃபைனலி வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அண்டு இந்த ஒரு ஹேண்ட்பேக்கை பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன். அண்டு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ப்ரைஸ்டாக குட்டி பாப்பா அடம் பிடிச்சி வாங்கியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து அந்த ஹேண்ட்பேக் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. எங்கிட்ட நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது, பட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், இல்லை ஸ்லிங் பேக் டைப்பில் இருக்கும். எந்த அளவுக்கு மீடியம் சைஸில் என்கிட்ட பெருசாக பேக் கிடையாது. ஸோ இது வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் நல்லா லுக்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு பேக் வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 825. ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பேக்கை இன்றைக்கி வாங்கியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி வந்து ரொம்பவுமே டயர்டாக இருக்குது. ஸோ வந்து சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்ட்டு நான் இருக்கேன். அண்டு சச்சு பார்த்திங்கன்னா வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா ஒர்க்ஸையும், ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸையும் பண்ணிட்டு தான் போயிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு ஸோ பெருசாக பண்ணுற மாதிரி எந்த ஒர்க்கும் கிடையாது. ஸோ நான் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான். நேற்றுக்கு லேட்டாக தூங்கினதுனால ரொம்பவுமே டயர்டாக இருக்குது. ஸோ நான் தூங்க போகலான்ட்டு இருக்கேன். அண்டு இன்றைக்கி விலாக் இவ்வளோ தான். ஸோ இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்டபிள், நீங்கள் வந்து ஸ்ட்ராப் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் மற்றபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அதையும் செட் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அண்டு ரொம்பவுமே ஒர்த்துன்னு சொல்லலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ராப்பை மாட்டிக்கிட்டால் போதும். ஸோ ரொம்பவுமே ஈஸி. அண்ட் அதோட லென்த்தையும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ பாருங்கள், ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது, ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.